அதாவது எப்போ உறுதி அளிச்சிருக்காங்க? இப்போ ஜாக்டோஜி குழுவினர் வந்து முதல்வருக்கு இனிப்பு ஊட்டி வரவேற்பு அளிச்சிருக்காங்க. தலைமைச் செயலர் இனிப்பு ஊட்டலாம், எது வேணாலும் ஊட்டலாம். எப்போ தாரன்னு சொன்னாங்க? அவங்க அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஜிஓ போட சொல்லியிருக்காங்க. இது எப்போ தாரம்னு சொன்னாங்க? எப்போ தாரன்னு சொன்னாங்க? இல்லை இல்லை இல்லை, எப்போ தாரன்னு சொன்னாங்க? எப்போ தருவோன்னு சொன்னாங்க? அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. ஒரு அரசுக்கு ஆயுள் காலம் எத்தனை வருஷம்? 5 ஆண்டுகள். இந்த அரசுடைய ஆயுள் காலம் முடிய போகுது. அப்போ இவ்வளோ நாள் கழிச்சு 5 வருஷம் தராம இப்போ மட்டும் தாரன்னு சொல்லியிருக்காங்களே, ஏன்? அங்கே 20 லட்சம் கொடுக்காங்க, 10 லட்சம் கொடுக்காங்க, இவங்க வரவேற்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஒரு அரசினுடைய ஆயுள் காலம் 5 ஆண்டு. தன்னுடைய தேர்தலுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரன்னு சொன்னாங்க. சரி, துப்புரவு தொழிலாளருடைய பிரச்சனை என்னாச்சு? இடைநிலை ஆசிரியருடைய ஊழியர்களுடைய பிரச்சனைகள் என்னாச்சு? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்களே, அவருடைய பிரச்சனை என்னாச்சு? இந்த ஒரு திட்டத்தை மட்டும் அவசர அவசரமாக கொடுக்க முடியாதுன்னு தெரிந்திருந்தோம், கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதி சொல்லி இனிப்பு ஊட்டினாக்கி அதை எப்படி வரவேற்க முடியும்? அது எந்த விதத்தில் நியாயம்? அது ஜாக்டோஜிய உறுப்பினர்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா அல்லது பொதுமக்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா? ஆட்சிக்கு வந்தோடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, செஞ்சுருக்காங்களா? செய்யலை. ஆட்சிக்கு வந்தோடனே சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இது வரைக்கும் செய்யலை. ஆட்சிக்கு வந்த உடனே டீசல் பெட்ரோல் விலை 10 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இது வரைக்கும் செய்யலை. அப்போ இதை மட்டும் அவசரமாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது நம்முடைய ஆட்சி இருக்காதுன்னு தெரியும், நம்ம கொடுக்க போகிறது இல்லைன்னு தெரியும். கொடுக்காதவர்கள் எதையோ காட்டி கொடுப்பதை போல நடித்து கொண்டிருந்தால் இது ஒரு ஏமாற்று வேலை. இது இந்த அரசினுடைய வாடிக்கையான ஒரு ஏமாற்று வேலை என்பது